அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா என்னையா இது? ஊருக்குள்ள வந்து உன் புத்தி போகல பத்தியா? நேரம் கட்ட நேரத்துல பைத்தியக்காரத்தனமா இல்ல? எதுக்கே வர சொன்ன? ஓ சிசிய வந்து தபதபான கதவு தட்டுறான். பக்கத்துல இருக்கிறவங்க காதல விழாது. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம காரியமே நடக்காது. கை கேட்டினது வாய் கேட்டாம போயிடும். புரிஞ்சுதா? நீ விடிஞ்சதுக்கு அப்புறமா வேலையை ஆரம்பிக்கிறவன். நான் அர்த்தராத்திரி இன்னும் பார்க்காம வேலை செய்கிறவன். உன்னோடது வைதீக கிரமங்கள், ஆனா என்னோடது சாம வேளையில நடக்கிற பூஜை. உண்மைய சொன்னா எப்படி பார்த்தாலும் உனக்கும் எனக்கும் எப்பவும் ஒத்து போகாது. இருந்தாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இந்த முகூர்த்தத்தை விட்டா நான் உங்க ஊருக்குள்ள வேற எந்த முகூர்த்தமும் கூடி வரல. அதனாலதான் இந்த நேரத்துல வர வேண்டியதாயிடுச்சு. இப்ப வந்துட்டேன். இனிமே நான் என்ன சொல்றனோ அதை தான் நீ செய்யணும். இது ஏன் ஊரு. இங்க மகமாய்க்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை இருக்கு. இவ்வளவு நாள் ஓ இஷ்டத்துக்கு நீ பேசுனதெல்லாம் போதும். இனிமேலாவது நீங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் மரியாதையாவது பேச கத்துக்கோ. மரியாதைங்கிற பேர்ல உனக்கு பாத பூஜை பண்ணி சாமிகளே விருப்பாட்ச சாஸ்திரிகளேன்னு சொல்லி உன் பாதங்களை நான் என் தலை மேல வச்சுப்பேன். ஆனா இப்பவும் மரியாதைய ஒரு ஓரமா வச்சுட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. அம்மனுடைய கோயிலை எத்தனை மணிக்கு திறப்பீங்க? அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. 5 மணிக்கு தான் கோவில் கதவை திறப்போம். அதுக்கப்புறம் தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம். அதுக்குள்ள இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வா. என்ன, நீ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? எந்த இடம் அது? நீ கட்டுப்படுத்த வேண்டிய அந்த சுந்தரிங்கிற பொண்ணு இருக்கிற வீடு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.